வணக்கம். டிடிசி அதாவது டார்கெட் டான்ஸ் கம்பெனி வந்து மார்ச் 8 அன்னைக்கு கோயம்புத்தூர்ல இதற்கு பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய டான்ஸ் காம்படிஷன் வந்து நடத்த போறாங்க. கிட்டத்தட்ட 4 lakh வர்த்தான கேஷ் பிரைஸஸே வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஜெயிச்சிங்க அப்படின்னா வந்து 2 lakh கேஷ் பிரைஸ், செகண்ட் பிளேஸ் ஜெயிச்சிங்க அப்படின்னா 1 lakh கேஷ் பிரைஸ், தேர்ட் பிளேஸ் ஜெயிச்சிங்க அப்படின்னா 50,000 கேஷ் பிரைஸ். அது மட்டும் இல்லாம இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து யார் யாரெல்லாம் கெஸ்டா வராங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஜானி மாஸ்டர் வந்து வராரு, பிரிட்டோ ஆக்டர் வராரு. அதை தாண்டி நிறைய பிரபலங்கள் வந்துட்டு சர்ப்ரைஸ் என்ட்ரி கொடுக்கறதுக்கு வந்து காத்துட்டு இருக்காங்க. ஸோ ஒருவேளை நீங்க வந்து டான்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்க, இல்லாட்டி வந்து உங்ககிட்ட ஒரு டீம் இருக்கு, இல்ல உங்க ஃப்ரெண்ட் யாராச்சும் இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தாங்க அப்படின்னா மறந்துடாம இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு பாஸ் பண்ணுங்க. நீங்களுமே வந்து மறக்காம வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான டீடைல்ஸ் எல்லாமே வந்து வாட்ஸ்அப் நம்பர் முதல் கொண்டு வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், ஸ்க்ரீன்லையுமே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் வந்து 5,000 இருந்து இப்போ 1,000 rupeesக்கு வந்து ரெடியூஸ் பண்ணி வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணாதீங்க. ரெஜிஸ்டர் பண்ணுங்க, கேஷ் பிரைஸை வின் பண்ணுங்க. வணக்கம். 11 ஆஸ்கர் நாமினேஷன்ஸ், அதில் 2 ஆஸ்கர் வெற்றிகள். ஃபர்ஸ்ட் ஆர்-ரேட்டட் ஃபிலிம் டு கிராஸ் மோர் தென் $1 billion இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்ட்டு சாதனைகளை வந்து அடிக்கிட்டே போயிட்டே இருந்துச்சு ஜோக்கர். ஸோ இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கதை சொல்லப்பட்ட விதம். ஏன் அப்படின்னா வந்து படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு கதை இதுவாக இருக்குமோ, இல்லை இதுவாக இருக்குமோ, இல்லை இதுதான் வந்து சொல்ல வராங்களோ அப்படின்ட்டு அந்த கெஸ்ஸிங் கேம் வந்துட்டு எப்பவுமே வச்சுக்கிட்டே வந்து இருந்துச்சு. ஸோ படத்தை எத்தனை தடவை பார்த்தாலுமே அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. மூவி ரிலீஸ் ஆன டைம்லேயே வந்து நிறைய அந்த மாதிரி மூவி எக்ஸ்பிளைன் வீடியோஸ் அண்ட் டீகோடிங்லாம் வந்து வந்திருக்கும். நம்மளே பார்த்து நிறைய கொஸ்டின்ஸ் அண்ட் தியரிஸோட வந்து இருந்திருப்போம். ஒருவேளை வந்து தாமஸ் வெயின் தான் வந்து ஜோக்கரோட அப்பாவா, இல்லை வந்துட்டு இது எல்லாமே இவர மைண்ட்குள்ள நினச்சிக்கிட்ட ஒரு கதையா அப்படின்றது நிறைய கேள்விகள் வந்து இருந்திருக்கும். இப்போ அந்த கேள்விக்கு அடிஷ்னலாக வந்துட்டு இன்னுமே கொஞ்சம் புது கேள்விகள், அப்புறம் இந்த படத்தை பற்றி நாங்கள் என்ன நினச்சோம், கடைசியில் என்ன பதிலாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு தி எனிக்மா ஆஃப் ஜோக்கர். எந்த ஒரு படம் எடுத்துக்கிட்டாலுமே வந்து அந்த படத்தோட டைட்டில் போடுறதுக்கு முன்னாடி வர சீன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு செட் ஆஃப் பசங்க வந்துட்டு இவர் வச்சிருக்க அந்த சைன் போர்டை வந்து தூக்கிட்டு ஓடிடுவாங்க. இவர் வந்து துரத்திட்டே வந்து போவார். அப்போ ஒரு பாயிண்ட்ல வந்து அந்த சைன் போர்டை வச்சு இவர் அடிச்சு அதை உடச்சிருவாங்க. இவரையுமே வந்து ஃபுல்லாக அடிச்சு போட்டுருவாங்க. இவர் அப்படியே உளுந்து கிடப்பார். அப்போ தான் வந்து ஜோக்கர் அப்படின்ற மாதிரி டைட்டில் வந்து போடுவாங்க. ஆப்வியஸாக வந்து மூவியில் வந்து நிறைய கான்ட்ராடிக்டிங் இன்ஃபர்மேஷன் வந்து வந்துகிட்டே இருக்கும். அவங்களே வந்து நிறைய வந்து அதை ப்ரூவ்மே பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டோம், அந்த போகோஸ் கிளப்ல ஒரு போய் பர்ஃபார்ம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக எல்லாரும் வந்து சிரிச்சு என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் தென் லேட்டர் ஆன் தான் வந்து ரிவீல் பண்ணுவாங்க, இல்லை யாரும் வந்து என்ஜாய் பண்ணல அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதே கான்செப்ட் வந்து படத்தோட அந்த டைட்டில் சீக்வன்ஸ் கூட வந்து ரிலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆர்த்தரோட ஓனர் வந்து சுத்தமாக கான்ட்ராடிக்ட் ஆகிற மாதிரி வேற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லுவார். என்ன அப்படின்னா ஆர்த்தர் தான் அந்த போர்டை எங்கேயோ வந்து எடுத்துகிட்டு போயிட்டாரு. ஸோ அதனால் அந்த போர்டை திருப்பி அந்த ஓனர்கிட்ட ரிட்டர்ன் பண்ணல அப்படின்னா வந்துட்டு அந்த போர்டுக்கான காசு வந்து உன் சம்பளத்தில் இருந்தால் பிடிப்பேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இவருமே வந்து சொல்லுவார். ஸோ 2 கான்ட்ராடிக்டிங்கான இன்ஃபர்மேஷன் மாதிரி இருக்குது. ஒன்று நம்ம படத்தில் பார்த்தது தான் வந்து உண்மை, அப்படி இல்லாட்டி இவர் சொல்கிறது தான் வந்து உண்மை அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு வருதா. இப்போ அந்த ஓப்பனிங் சீக்வன்ஸ் வந்து நம்ம திருப்பி கீனாக ரீவாட்ச் பண்ணோம் அப்படின்னா இவர் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாரா டான்ஸ்ல ஆடிட்டு. அப்போ ஒரு இன்சர்ட் ஷாட்ல வந்து ஒருத்தர் ஆக்சுவலாக பியானோ வாசிக்கிற மாதிரி ஒரு ஷாட்ல வந்து காமிப்பாங்க. ஸோ 2 பேரும் ஆக்சுவலாக யாருக்காக பர்ஃபார்ம் பண்றாங்க, எந்த ஸ்டோருக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கெனிஸ் மியூசிக் அப்படிங்கிறதுமே இந்த ஷாட்ல பார்க்கலாம். ஸோ ஆப்வியஸாக வந்து மியூசிக் ஸ்டோர் அப்படின்னா அந்த பியானோ வாசிக்கிறவர் வந்துட்டு அந்த கடைக்கு சம்மந்தப்பட்டவராக தான் வந்து இருக்கணும். இதர் வந்து ஓனராக இருக்கணும், அப்படி இல்லாட்டி அந்த கடையில் ஒர்க் பண்ற ஒருத்தராக இருக்கணும். ஸோ அவர் கண்ணு முன்னாடியே வந்துட்டு இந்த குரூப் பசங்க வந்துட்டு ஆர்த்தர் அட்டாக் பண்ணி தான் அந்த போர்டை தூக்கிட்டு போறாங்க அப்படின்னா அவருக்கு எப்படி தெரியாமல் இருந்திருக்கும். கண்டிப்பாக அதை வந்து பார்த்துருப்பாரு, இல்லாட்டி அட்லீஸ்ட் சுற்றி இருக்கவங்க ரியாக்ட் பண்ணுறத வச்சாச்சு அவர் வந்து அதை வந்து கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம், இல்லை அவருக்கு வந்து தெரிய வந்திருக்கும்ல. பட் படத்தில் எங்கேயுமே வந்துட்டு ஆர்த்தர் இதை அட்ரஸே பண்ண மாட்டார். நீங்கள் வேணா அவர்கிட்ட கேட்டு பாருங்க அப்படின்ற மாதிரி வராது. ஸோ ஆப்வியஸாக வந்துட்டு இப்போ ஒருவேளை அந்த ஓனர் சொல்கிறது தான் வந்து உண்மையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி நமக்கே வந்து யோசிக்க தோணும். இதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இன்னொன்றுமே வந்து சஜஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து வச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த லொக்கேஷன் வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்ட்ரிப் கிளப் இருக்கும், அதில் ஒரு போஸ்டருமே வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்ன இமேஜ் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம பார்த்துக்கலாம். இந்த இமேஜ் நம்ம மைண்ட்லேயே வச்சுட்டு இன்னொரு சீன் வந்து க்ளோஸாக கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த டைரியில் ஒவ்வொரு பேஜாக வந்து திருப்பிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு பேஜில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சேம் இமேஜ் அங்கேயுமே வந்து இருக்க மாதிரி இருக்கும். ஸோ எதுக்கு இந்த சேம் இமேஜ் 2 இடத்துல யூஸ் பண்ணணும், ஜஸ்ட் ஒரு கோஇன்சிடென்ஸ் அப்படின்னா வந்து சான்சஸ் ரொம்பவே கம்மி. ஏன்னா ஒரு டயலாக் ரெஃபரன்ஸுமே வந்து இருக்கும். ஆர்த்தர் வந்துட்டு அவர் மைண்டில் தோன்றதெல்லாம் வந்து இந்த டைரியில் எழுதி வைக்கிறாரு அப்படின்ட்டு. ஸோ மேபி நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த அந்த சீன் வந்து இவர் மைண்டில் இருந்து ஒரு தாட் இல்லாட்டி ஒரு இமேஜினேஷனாக கூட இருக்கலாம் அப்படின்ட்டு இங்கேயுமே வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து எங்களுக்கு தோணுச்சு. ஸோ படத்தில் இன்னொரு இம்பார்ட்டண்டான சீன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆர்த்தர் வந்து தாமஸ் வெயினை போய் மீட் பண்ணுற சீன். ஸோ இந்த சீனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு சீனை வந்து ஞாபகப்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எந்த சீன் அப்படின்னா வந்து ஆர்த்தர் வந்து அவங்க அம்மா கூட உட்காந்து லைவ் வித் மாதிரி ஃப்ராங்க்லின் அந்த ஷோ பார்த்துட்டு இருப்பார்ல வீட்டில், அந்த சீன். ஸோ அந்த சீனில் ஆக்சுவலாக வந்து டிவி பார்த்துட்டே இருப்பார். அப்போ ஆல் ஆஃப் சடன் அந்த ஷோக்கில் அவரே வந்து போகிற மாதிரி இமேஜின் பண்ணிக்குவார். அதுக்கப்புறம் அங்கெல்லாம் அந்த இன்சிடென்ட் நடக்கிற மாதிரி காமிப்பாங்க ஃபுல் இமேஜினேஷனில். அப்புறம் திருப்பி வந்து எங்கே சீன் ஆரம்பிச்சதோ அங்கேயே வந்துட்டு அவர் வீட்டிலே வந்து அந்த சீன் வந்து முடிஞ்சிடும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். இந்த சீனை மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த சீனை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் வந்து பெட்டில் ஆக்சுவலாக படுத்துட்டு இருக்காரு.
அவர் அப்படியே ப்ரொட்டஸ்ட்டுக்கான நியூஸ் வந்து போயிட்டுருக்கு. எந்திரிச்சு பார்க்குறாரு. அப்படியே பார்க்க கட் ஆகிட்டு அதில் எப்படி போச்சு அதே மாதிரி திருப்பி இந்த ப்ரொட்டஸ்ட்குள்ளே இப்போ அவர் இருக்க மாதிரி வந்து சீன் வந்து மாறிடுச்சு. ஸோ இப்போ 2 ட்ரெஸ் போட்டிருக்காரு ஆக்சுவலாக அந்த பெட்டில் படுத்துட்டு இருக்கும்போது அப்படின்னு பார்த்தோம்னா மெரூன் மாதிரி ஒரு ட்ரெஸ் வந்து அந்த கலரில் தான் போட்டிருக்காரு. இப்போ அந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு போகும்போது வந்து க்ரீன் கலரில் ஒரு ட்ரெஸ் வந்து போட்டிருக்காரு. இந்த கலர் வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கலாம், அதுக்கப்புறமா பின்னாடி வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த சீன் பார்த்தோம் அப்படின்னா ஆப்வியஸாக போவார், தாமஸ் வெயினை போய் மீட் பண்ணுவார். அந்த சீன் எப்படி எண்ட் ஆகுது அப்படிங்கிறது இப்போ பாருங்கள். இந்த சீன் பார்க்கும்போது நமக்கே கிட்டத்தட்ட ஒரு கிளியரான ஐடியா வந்து கிடச்சிரும். ஏன்னா அந்த சீனில் யூஸ் பண்ண எடிட்டிங் ஸ்டைல் வந்து அப்படி அவர் அந்த பொசிஷனில் அப்படியே நின்றுருக்காரு, அந்த லொக்கேஷன்லேருந்து இந்த லொக்கேஷனுக்கு அப்படியே ட்ரான்சிஷன் ஆகி வந்துடுது. ஸோ மேபி அவர் அங்கே நின்றுட்டு நடந்ததை பற்றி யோசிச்சுட்டு இருந்திருக்கலாம், இல்லாட்டி நடக்காத ஒன்று இமேஜின் கூட பண்ணிட்டு இருந்திருக்கலாம் அப்படின்றது தான் வந்து இந்த சீன் வந்து சஜஸ்ட் பண்ணுது. இப்போ இந்த சீனில் தான் வந்து ஆக்சுவலாக ஒரு லைவ்ல பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான ஃபோன் கால் வரும். அதுக்கப்புறமா அவர் ஆர்கம் ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க அம்மாவோட ஃபைல்ஸ் பற்றிலாம் வந்து படிச்சுட்டு இருப்பாரு. ஸோ இங்கே தான் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கான்ட்ரடிக்ஷன் வந்து வருது. என்ன அப்படின்னா ஆர்த்தரோட அம்மா வந்து என்ன கதை சொல்றாங்க அப்படின்னா தாமஸ் வெயின் தான் வந்து ஆர்த்தரோட அப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல போயிட்டு இருக்கும். பட் தாமஸ் வெயின் என்ன சொல்லுவார் அப்படின்னா இல்ல உங்க அம்மாவுக்கு வந்துட்டு மென்டல் இல்னஸ் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபைலில் என்ன ஆக்சுவலாக போட்டிருக்கு அப்படின்னா வந்துட்டு அதாவது ஆர்த்தரோட அம்மாவுக்கு வந்து பாஸ்ட் ஹிஸ்ட்ரி இருந்திருக்கு மென்டல் இல்னஸ்ல அப்படின்ற மாதிரி ஒரு பர்டிகுலர் லைன்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ மோஸ்ட் ப்ராபப்லி இதுதான் வந்து ஒருவேளை உண்மையாக பாஸ்ட் இல்னஸ் இருந்திருக்கு அடாப்டட் அப்படின்ற மாதிரி எல்லா வச்சுமே இந்த ரிப்போர்ட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்த்தரோட அம்மா மறுபடியும் அந்த ஃபிளாஷ்பேக்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இல்ல இதை தாமஸ் வெயின் ஃபேப்ரிகேட் பண்ணது ஃபுல்லாகவே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே வந்து இப்படி கூட இருக்கலாம் இப்படியும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சினாரியோவில் தான் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த சீனில் அவர் என்ன ட்ரெஸ் போட்டிருக்காரு அப்படின்றதுமே நம்ம வந்து கிளியராக நோட் பண்ணோம். என்னன்னா அந்த மெரூன் கலர் ட்ரெஸ் தான் வந்து போட்டிருக்காரு. ஸோ இப்போ கிட்டத்தட்ட வந்து ஆர்த்தருக்கு அவர் வந்து ஒரு அடாப்டடாக தான் இருப்பாரோ அப்படின்ற மாதிரி நம்பிட்டு ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு சோஃபியோட ஒரு வீட்டுக்கு ஆக்சுவலாக போகிற மாதிரி இருக்கும். அங்கே போனால் சோஃபிக்கு வந்து கிட்டத்தட்ட இவர் யாருன்னே தெரியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். அப்புறமா தான் வந்து ரிவீல் பண்ணுவாங்க ஓகே இது எல்லாமே வந்து இவராக இமேஜின் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் சோஃபியை பார்த்து ஜஸ்ட் இப்படி அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஆர்த்தர் ஒரு சிக்னல் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து காமிக்கவே மாட்டாங்க. ஜஸ்ட் கோவமா எந்திரிச்சு வெளியே வந்து நடந்து போயிடுவார். என்ன நடந்துச்சு ஒரு வேளை சோஃபி அட்டாக் பண்ணிட்டாரா என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு வந்து கிளியராகவே காமிக்கல. பட் தென் இதில் கிளியர் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா அவர் அங்கே வரும்போது மழை பெஞ்சிட்டு இருக்கும். ஸோ அதை வந்து நல்லாவே வந்து காமிச்சிருப்பாங்க. திருப்பி இந்த சீன் முடிஞ்ச உடனே அடுத்த ஷாட்டில் பார்த்தோம்னா ஒரு இடத்துல உட்காந்து அப்படியே சிரிச்சிட்டு இருப்பார் ஒரு வீட்டில். பின்னாடி வந்து மழை பெஞ்சிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த சீனுக்கு கொஞ்சம் கீனாக நோட் பண்ணி பாருங்க. தெரியுது அவங்க ஆக்சுவலாக என்ன நடந்திருக்க மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஒரு ஆம்புலன்ஸ் வந்து போகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி இங்கே வந்து சோஃபி ஒரு வேளை அட்டாக் பண்ணியிருந்தார் இல்லாட்டி மர்டர் பண்ணியிருந்தார் அப்படின்னா அந்த சினாரியோவில் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வர்றது வந்து நேச்சுரல் தானே. ஸோ அதுதான் வந்து இங்கே சஜஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் நினச்சோம். அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸஸ் பற்றி வந்து பேசிகிட்டு இருந்தோம்ல. ஸோ வந்து ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அவர் ஆக்சுவலாக வந்துட்டு அந்த மெரூன் கலர் ட்ரெஸ் தான் வந்து போட்டிருப்பார் அந்த ப்ரொட்டஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி. ப்ரொட்டஸ்ட்டில் வந்துட்டு க்ரீன் கலர் ட்ரெஸ் இருக்க மாதிரி இருக்கும். அவர் திருப்பி எங்கள் வீட்டில் வந்துட்டு மெரூன் போட்டிருப்பாரு. அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் போய் அந்த ஃபைல்லாம் படிப்பார்ல அப்போ மெரூன் தான் இருக்கும். பட் அங்கிருந்து திரும்பி வீட்டுக்கு வர மாதிரி காமிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிரீன் கலரில் இருக்கும். அதை விட்டு வெளியே போகும்போது ட்ரெஸ் அங்கேருந்து திரும்பி வரும்போது எப்படி ட்ரெஸ் மாறும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு லாஜிக்கலாகவே நம்ம வந்து கொஸ்டின் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக ஒரு பெரிய கொஸ்டினே வந்து ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. என்ன அப்படின்னா சரி எல்லாமே நடந்திருக்கலாம் நடக்காமலேயும் போயிருந்திருக்கலாம். பட் நடந்திருந்தாலுமே வந்துட்டு இந்த ஆர்டரில் தான் வந்து நடந்துச்சா இப்படி தான் நடந்துச்சா அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா வந்து ஜோக்கருக்கான ஒரு மேஜர் இன்ஸ்பிரேஷன் வந்து ஒரு காமிக் புக் டயலாக்ல இருந்தால் வந்து எடுத்திருந்தாங்க. அந்த டயலாக் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா something like that happened to me, you know, I'm not exactly sure what it was, sometimes I remember it one way, sometimes another, if I'm going to have a past I prefer it to be multiple choice. ஸோ இதுதான் வந்து மெயினான இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற பட்சத்தில் அந்த கேரக்டரைசேஷன் வந்து பக்காவும் வந்து ஆன் ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேயில் வந்து எல்லாத்தையும் கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு தோணுச்சு. ஏன்னா எங்களோட இன்டர்பிரிட்டேஷனுமே வந்து இதை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா இந்த லைனில் ஆக்சுவலாக பார்த்தோம்னா நான் வந்து இந்த விஷயங்கள்லாம் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு டைமில் வந்து ஞாபகப்படுத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் அந்த மீனிங் வந்து வருது. ஸோ கிளைமேக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அவர் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, நடந்ததெல்லாம் பற்றி நினச்சி பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஆஸ்பெக்டில் தான் வந்து கன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ இவர் நினச்சி பார்க்குறாரு அப்படின்றப்ப தான் வந்துட்டு ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு விதமாக நினச்சி பார்க்குறாரு அப்படின்றதுல. ஸோ அதனால தான் இந்த மாதிரி கான்ட்ராடிக்டிங் இன்ஃபர்மேஷன் வருது. அப்படியும் இருக்கலாம் இப்படியும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனே இதனால தான் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து நாங்கள் நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இது எதுவுமே நடக்கல அப்படின்ற மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து வர முடியாது. ஏன் அப்படின்னா சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ரேண்டல்டன்
அப்படின்றது அவர் வந்து கன் வாங்கியிருந்திருக்கலாம், இவராக போய் வாங்கியிருந்திருக்கலாம், இல்லை ரேண்டலாக கூட வந்து அந்த கன்னை வந்து கொடுத்துருந்துருக்கலாம். பட் தென் கண்டிப்பாக அந்த கன் வந்து ஆர்த்தரோட கைக்கு வந்துச்சு, அவர் அந்த மர்டர்ஸ்லாம் வந்து பண்ணார். ஸோ எப்படி அங்கே வந்துச்சு அப்படின்றதுல மட்டும்தான் வந்து கான்ஃப்ளிக்ட் இருக்கே தவிர வந்துச்சா இல்லையா அப்படின்றதுல வந்து கான்ஃப்ளிக்ட் இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து எங்களுக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா அந்த மேஜரான இஷ்யூஸ் எல்லாமே வந்துட்டு ஃபாதர் சென்ட்ரிக்காக தான் வந்திருக்கும். ஈதர் அந்த ஸ்டெப் ஃபாதர் வந்துட்டு தான் மெயின் இஷ்யூவாக இருந்திருக்கணும், அப்படி இல்லாட்டி ரியல் ஃபாதர் வந்துட்டு ஒருவேளை தாமஸ் வெயினாக இருந்திருந்தா அவர் அபேண்டன் பண்ணார்ல, ஸோ அது வந்துட்டு அங்கேயுமே ஃபாதர் ரிலேட்டட் இஷ்யூஸ் தான் வந்திருக்கு. மரி ஃப்ராங்க்லினை கூட வந்துட்டு ஒரு ஃபாதர் ஃபிகரில் தான் வந்து வச்சிருப்பாரு. ஏன்னா அந்த இமேஜினேஷன் சீனில் கூட ஒன்ன மாதிரி ஒரு பையன் இருந்தால் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிற மாதிரி மரி வந்துட்டு ஆர்த்தர் சொல்கிற மாதிரி கூட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே அவர் வந்துட்டு இவர் இன்சல்ட் பண்ணிடுறாரு. ஸோ ஆல் த ஃபாதர் ஃபிகர்ஸ் எல்லாருமே வந்து அவர் டிசப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுமே வந்துட்டு உண்மை. ஸோ அது மூணில் ஏதோ ஒன்னாச்சு வந்து மினிமம் உண்மையாக இருக்கும் அப்படின்றது தான் வந்துட்டு இன்டர்பிரிட்டேஷனாக வந்து இருக்கணும். இன்னொரு ஒரு பெரிய க்ளூ என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து டைம் வந்து 11:11 வந்து நிறைய சீன்ஸில் வந்து ஃப்ரீஸ் ஆன மாதிரி வந்து இருக்கும். எப்படி அப்படின்னா ஸ்டார்டிங்கில் சைக்கியாட்ரிஸ்ட் அவர் மீட் பண்ண போவார்ல, அப்பவும் பார்த்தோன்னா பின்னாடி ஒரு கிளாக் இருக்கும் 11:11 அப்படின்ற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அப்புறம் ஐ ஃபர்காட் டு பஞ்ச் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெஷின் வந்து அப்படியே குத்தி வந்து பஞ்ச் பண்ணுவார்ல, அப்பவுமே பார்த்தோம் அப்படின்னா 11:11 தான் வந்து டைம் நிற்கும். ஸ்டார்டிங் ஆஃப் த மூவிலேயே வந்துட்டு அந்த ஒயிட் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கும் மாதிரி ஒரு ஷார்ட் வந்து வந்துட்டு போகும். அங்கேயும் 11:11 தான் வந்து டைம் வந்து ஃப்ரீஸ் ஆகி நிற்கும். ஸோ வேற எங்கே வந்து டைம் ஆக்சுவலாக வந்து வேற மாதிரி காமிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா லைவ் வித் மரி ஃப்ராங்க்லின் ஷோவில் மட்டும் டைம் வந்து சுத்தமாக வேற மாதிரி இருக்கும். ஸோ ஏன் இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இந்த இடத்துல அப்படி வருது அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மேபி அந்த லைவ் வித் மரி ஃப்ராங்க்லின் ஷோ வந்து ஃபுல்லி ரெக்கார்டட் வித் கேமராஸ். ஸோ அதனால அது வந்து ஒரு டைமில் இருக்குது. மீதெல்லாம் இவரோட மெமரி தானே, இவர் நினச்சி பார்க்குறாரு, அதுவுமே வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து நினச்சி பார்க்குறாரு. அந்த ஹாஸ்பிட்டலில் 11:11 ஆக்சுவலாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து நிறைய சீன்ஸில் 11:11 அப்படிங்கிறது ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி வந்து எங்களுக்கு தோணுச்சு. ஸோ இன்னொரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு இவ்வளோ கன்ஃபியூஷன் இருக்கே இவரோட மைண்ட். ஸோ வாட் இஸ் த ஜோக்கர் ஆக்சுவலி பிலீவ் இன் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா இதுக்குமே வந்து ஃபிலிமில் ஒரு ஆன்சர் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் வந்து நினச்சோம். என்ன அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஜோக்கர் மேக்கப்லாம் போடுவார்ல, அதுக்கு முன்னாடி தட்ஸ் லைஃப் அப்படின்ற மாதிரி அந்த சாங் சீக்வன்ஸ் வந்து போயிட்டு இருக்கும். அப்போ வந்து அவங்க அம்மாவோட ஒரு யங்கேஜ் ஃபோட்டோ வந்து அவர் கையில் வந்து எடுப்பார். இப்படி திருப்பி பார்க்கும்போது பின்னாடி வந்து லவ் யூ ஸ்மைல் TW அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்கும். ஸோ ஒருவேளை இது TW வந்து தாமஸ் வெயின் தானோ, அப்போ தாமஸ் வெயின் தான் என்னோட அப்பாவா அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனுக்குலாம் போகவே மாட்டார். ஆல்ரெடி அந்த கேஸ் ஃபைல்ஸ்லாம் போய் அந்த ஹாஸ்பிட்டலில் படிச்சுட்டு வந்திருப்பார்ல. ஸோ ஒருவேளை அது இதுவும் கான்ட்ராடிக்ட் ஆகுமோ அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவர் வந்து நினைக்கவே மாட்டார். ஜஸ்ட் அந்த ஃபோட்டோ வந்து க்ரஷ் பண்ணி தூக்கி போட்டுருவார். ஐ டோன்ட் கிவ் அ டேம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துடுறாரு. அதுதான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அங்கே தான் வந்து மேக்கப் போட்டு ஃபுல் மூவியுமே வந்து அப்படியே டிரான்சிஷன் ஆகி போகுது. ஸோ இதுதான் வந்து எங்களோட டேக். இப்போ ஜோக்கரோட வேர்ட்ஸ் படியே போகணும் அப்படின்னா வந்துட்டு இஃப் ஐ ஹேவ் அ பாஸ்ட் ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் டு பி மல்டிபிள் சாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இதுதான் எங்களோட சாய்ஸ். உங்கள் சாய்ஸ் என்ன அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.